கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 141 8வது வசனம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். எனக்கு அருமையானவர்களே, ஆவி ஆத்ம சரீரத்துல ஆத்துமா மிக மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட, அந்த ஆத்துமாவானது வெறுமையாக இல்லாமல் தேவனால் பாதுகாக்கப்பட நாம் அனுதினமும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். நாம் முழுமையாக அவரை நம்ப வேண்டும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரை நோக்கி இருக்கும் பொழுது, நாம் முழுமையாக அவரை நம்பும் பொழுது, அவர் நம்முடைய ஆத்துமாவை வெறுமையாக விடாமல் அதை பாதுகாப்பார். இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் செபிக்கலாம். தகப்பனே, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவை நீர் வெறுமையாக விடாமல் எங்களுடைய ஆத்துமாவை பாதுகாப்பீராக. இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய கண்களும் உண்மையே நோக்குவதாக, அவர்கள் உண்மையே நம்புவார்களாக. நீர் அவருடைய ஆத்துமாவை வெறுமையாக விடாமல் பாதுகாப்பீராக. கர்த்தர் வண்ணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.